ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டோடனே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். எனக்கு வந்து ஒரே ஒரு யோசனை தான் போயிட்டு இருந்துச்சு மனசில். என்னென்னா, இந்த தொழிலில் நம்மளால் வெற்றி பெற முடியுமா அப்படிங்கிற மாதிரியான யோசனை தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் என்னோடய மனைவி என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு முடிவு எடுத்துட்டீங்க, அதையே யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதை விட இன்னும் கொஞ்சம் சிறப்பாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மனசு சொல்லிகிட்டு இருக்கோம். அதனால் வந்து நீங்கள் முதல்ல எடுத்த முடிவே வந்து சரியானதாங்க இருக்கும். அதனால் வந்து இதை பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க. யோசித்து மனசை போட்டு நீங்கள் குழப்பிக்க வேண்டாம். நீங்கள் முதல்ல எடுத்த மாதிரியே அந்த இடத்துலையே நம்ம கடையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கு நான் சொன்னேன், இல்லை நான் முதல்ல ஆரம்பிக்க சொன்ன இடத்துல வந்து கொஞ்சம் அட்வான்ஸு கூட கேட்குறாங்க. அதனால தான் வந்து யோசனையாக இருக்குது அப்படின்னோடனே, அதுக்கு என்ன பண்ணுறது, அந்த இடத்துல கொஞ்சம் வியாபாரம் நல்லா நடக்கும். நம்ம இப்போ கடை ஆரம்பித்தாலும் ஒரு பிக்கப் ஆகிறதுக்கு ஒரு மாதத்துலேயே அந்த இடம்லாம் பிக்கப் ஆகிடும் நம்மளுக்கு வியாபாரம். அதுக்கப்புறம் நம்ம வந்து கஷ்டப்பட தேவையில்லைங்க. ஒரு மாதம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கொஞ்சம் சாப்பாடெல்லாம் நல்லா சுவையாக கொடுத்தோம்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு கஸ்டமர் கிடைச்சிட்டாங்கன்னா போதும் அப்படிங்கிற மாதிரி ஒய்ஃபு சொன்னாங்க. அதனால அவங்க அட்வான்ஸ் கூட தான் கேட்பாங்க. ஏன்னா அந்த கடைக்கு வந்து நிறைய பேர் போட்டியாக இருப்பாங்க. அந்த கடைக்கு வந்து நிறைய பேர் வந்து கேட்குறதுக்கு இப்போ நீங்களே இல்லைனாலும் நாளைக்கே இன்னொருத்தர் வந்து கூட கொடுப்பாங்க. அதனால தான் இப்போ ஓனர் வந்து எங்கள் அண்ணனுக்கு தெரிஞ்சவருங்கிறதுனால நமக்கு 10 நாள் டைம் கொடுத்துருக்காரு. எப்படியாச்சும் அட்வான்ஸ் 1,00,000 ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னோடனே, அதுவும் உண்மைதான் மகா. ஆனால் வந்து இருந்தாலும் வந்து ரூ. 1,00,000 நம்மக்கிட்ட இப்போ ரெடி பண்ணுற அளவுக்கு இது இல்லையே. நானும் தான் வந்து 2, 3 பிஸ்னஸ் பண்ணி எல்லாமே வந்து கொஞ்சம் வந்து தோல்வியில் தான் போணுச்சு. அதனால தான் உனக்கு தெரியாதுன்னு கிடையாது அப்படின்னோடனே, நீங்கள் வந்து தெரிஞ்சாங்க செஞ்சீங்க. நீங்கள் வந்து எதுவுமே வந்து வேணுக்குன்னே நீங்கள் செய்யலைல்ல. உங்களுக்குன்னு வந்து யாருமே வந்து நம்ம வந்து லாஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வந்து தொழில் தொடங்க மாட்டாங்க. எல்லாமே வந்து லாபம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் தொழில் தொடங்குவாங்க. ஆனால் வந்து இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வர்றதுக்கு காரணம் வந்து அந்த இடத்துல வந்து சரியான ஒரு இது இல்லாமல் இருந்திருக்கலாம். ஒரு கஸ்டமர் ஒழுங்கான ஒரு இதாக இல்லாமல் இருந்திருக்கலாம். இல்லை நம்மளே ஒரு சில விஷயங்கள் வந்து தவறான ஒரு சில இதில் போயிருந்திருக்கலாம். அதனால வந்து எதையுமே எல்லாரை பற்றியும் குறை சொல்லிகிட்டு இருந்தால் நம்ம குறை சொல்லிகிட்டு இருந்தோம். இனிமேல் நடக்க போகிறத பற்றி நீங்கள் யோசிங்க. நான் தான் வேலைக்கு போயிட்டுருக்கேன். அதனால் வந்து நான் ஏதாச்சும் வந்து ஒரு பாதி பணம்னாச்சும் நான் அரேஞ்ச் பண்ணுறேன். எனக்கு ஸ்கூலில் எனக்கு தெரிஞ்ச மிஸ் இருக்காங்க. அவங்க வந்து பணம்லாம் கொடுத்து வாங்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து வட்டி மட்டும்தான் நம்ம கொடுக்கணும். ஆனால் ஒரு 2 மாதம் வந்து கொஞ்சம் அவங்க சொன்னோன்னா அவங்க கேட்டுக்குவாங்க. எனக்கு நல்ல பழக்கம் அவங்க கொடுப்பாங்கங்க. பாதி பணம் வேணால் நான் ரெடி பண்ணுறேன். மீதி பணத்தை வந்து நீங்கள் யார்கிட்டேருந்து கேட்டு ரெடி பண்ணுங்கன்னொன்னே, சரி ஓகே நீ சொன்ன வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். பாதி பணத்தை நீ ரெடி பண்ணிட்டா கூட நான் மீதி பணத்தை வந்து நான் ரெடி பண்ணிடுறேன். நானும் வந்து நம்மளோட மனோஜ்கிட்ட எல்லாருக்கிட்டையும் வந்து கேட்டிருக்கேன். என் ஃப்ரெண்டு இருக்கால, அவங்க மாமா ஏதோ பணம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கூட தான் சொல்லி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் எங்கள் அம்மாகிட்டையும் தான் சொல்லி வச்சுருக்கேன். அவங்களும் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுவாங்கன்ட்டு தான் அவங்களும் நகையெல்லாம் வச்சுருக்காங்க. ஏதாச்சும் நம்ம சொல்கிறத பொறுத்து ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் வந்து இது பண்ணியிருக்கேன் அப்படின்னோடனே, புரியுது. இருந்தாலும் வந்து நம்ம எப்போதுமே வந்து ஒரே நேரத்தில் நம்ம இது பண்ணக்கூடாது. ஒருத்தவங்கள்ட்டையே நம்ம கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா அவங்க நம்மளை வந்து தொல்லை மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. நான் கேட்டிருக்கேன், 2, 3 பேர்கிட்ட கேட்டிருக்கேன். யாருக்கிட்ட வந்தாலும் நமக்கு வந்து நல்லது தான் அப்படின்னோடனே, சரி சரிங்க ஓகே. நீங்கள் அந்த மாஸ்டர்லாம் பார்த்துட்டிங்களா அந்த இதெல்லாம் போடுறதுக்கு அப்படின்னோடனே, நானே ஒரு சில ஐட்டம்லாம் போட்டுருவேன். உனக்கே தெரியும்ல, ஒரு சில பலகாரம்லாம் நானே செஞ்சுருவேன். ஒரு சிலது எனக்கு சரியாக தெரியாது மட்டும் நான் சொல்லி வச்சுருக்கேன். அவர் வந்து நீங்கள் எப்போ வேணாலும் கூப்பிடுங்க சார், ஆனால் எனக்கு டெய்லி சம்பளம் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. நான் வந்து வார சம்பளம் மாதிரி பேசி பார்த்தேன். ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு டெய்லி சம்பளம் சார், நானும் கஷ்டப்படுற ஆள் தான். பிள்ளைங்க இதெல்லாம் கஷ்டம் தானே, எனக்கும் டெய்லி சம்பளம் கிடச்சா தான் எனக்கு குடும்பத்துக்கு கொடுக்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் வந்து டெய்லி சம்பளம் தான் எனக்கு வேணும் சார் அப்படின்னோடனே, எனக்கு ஒன்றுமே புரியல. என்னடா அப்படி டெய்லி சம்பளம் கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு மாதிரி குழப்பமாகவே இருந்துச்சு. சரி பார்த்துக்கலாம், நம்ம பார்த்துக்கலாம். எதையுமே நம்ம வந்து டக்குன்னு முடிவெடுத்துட முடியாது. எல்லாமே வந்து ஒரு சில காரணங்களுக்காக தான் வந்து நம்மளுக்கு போயிட்டுருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அதனால வந்து எதுவுமே நம்ம வந்து உடனடியாக ஒரு முடிவு எடுத்துட முடியாது அப்படிங்கிறனால நான் கொஞ்சம் சரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து என் ஒய்ஃபு சொன்ன மாதிரி வந்து எனக்கு சரியான முடிவாக தான் இருந்துச்சு. அந்த இடத்துல ஆரம்பித்தா கண்டிப்பாக வந்து முதல் 2 பிஸ்னஸ் மாதிரி இருக்காது. இது கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல லெவலில் இருக்கும் அப்படிங்கிறது மாதிரி எனக்கு தோணுச்சு. சரின்னு சொல்லிட்டு நானும் அவங்கக்கிட்ட சொன்னேன். சரி பார்த்துக்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு என் ஒய்ஃபும் வந்து சொன்னுச்சு. அதுக்கப்புறம் வந்து சரி நான் வந்து என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணான், மனோஜ் ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி வந்து எங்கள் மாமா வந்து உன்னை பார்க்கணுன்னு சொல்கிறாரு, பண விஷயமா நீ வரியா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். நானே இப்போ உனக்கு அதை பற்றி தான் ஃபோன் அடிக்கலான்னு இருந்தேன்டா, நீயே அடிச்சிட்ட அப்படின்னோடனே, எனக்கு தெரியும் குமார் நீ வந்து எந்த அளவுக்கு அலைஞ்சிக்கிட்டு இருக்க என்னன்னு தெரியும்.
எனக்கு தெரியாமல் கிடையாது. நானும் கொஞ்சம் வந்து என் வேலை விஷயமா கொஞ்சம் போயிட்டேன். அதனால தான் வந்து இப்போ தான் மாமாவுக்கு ஃபோன் பண்ணேன். அவர் சொன்னார், இது மாதிரி நீ அழைச்சிட்டு வந்திருப்பா குமார் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஏன்னா அவர் வந்து கொடுக்க போகிறதில்ல, அவருக்கு தெரிஞ்சவர் யார்ட்டையா வாங்கி கொடுப்பாரு. ஆனால் ஆளை காமிச்சா தானே அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வேணும். ஏன்னா இவர் ஏதோ வாங்குற மாதிரி நினச்சிக்குவாங்கங்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னோடனே, அதை பற்றி ஒன்றும் இது இல்லை, எல்லா இடத்துலையுமே வந்து நான் நம்பிக்கையாக இருந்தால் தான் அடுத்த இடத்துல நம்மளுக்கு கொடுப்பாங்க, அது தெரிஞ்ச விஷயம் தானே. அதனால் யாரை பற்றியும் நம்ம குறை சொல்லிக்க முடியாது. நான் ஈவினிங் எத்தனை மணிக்கு வரணும்னு சொல்லி நான் வந்துடுறேன் அப்படின்னோடனே, ஈவினிங் ஒரு 6 மணிக்கா வந்துரு, அவர் 6 மணிக்கு தான் அந்த கடைக்கு வர சொன்னார். அங்கே வந்து நம்ம பார்த்து பேசிக்கோம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் என் ஒய்ஃபு கேட்டாங்க, என்னங்க என்னாச்சு அப்படின்னோடனே, இல்லை மனோஜ் வந்து இப்போ தான் ஃபோன் பண்ணாமா, இது மாதிரி வந்து பண விஷயமா கேட்குறதுக்காக வந்து சொல்லியிருக்கான் என்ன அப்படின்னு சொல்லிட்டுனோடனே, ஓ அப்படியா, சரி சரிங்க, ரொம்ப சந்தோஷம். நான் தான் சொன்னேன்னே, நம்ம ஒரு சில இடத்துக்கு போனாலே அதுவாகவே வந்து நம்மளுக்கு அடுத்தடுத்த முயற்சிகளை நம்மளுக்கு வந்து அது வந்து செஞ்சு கொடுக்கும். அதனால வந்து நீங்கள் எதை பற்றியும் நீங்கள் வந்து கவலைப்பட்டுக்கிட்டு மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. எது வந்து நம்மளுக்கு இது நடக்கணும்னு இருக்கோ அது நடக்கும். அதனால் வந்து எதையும் யோசிச்சுட்டு நீங்கள் மனசை போட்டு குழப்பிக்கிட்டு நீங்கள் எதுவுமே வந்து இது பண்ணாதீங்கங்க அப்படின்னோடனே, எனக்கு தெரியுதுமா, இருந்தாலும் வந்து ஒரு சில நேரத்தில் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி சூழ்நிலைகள் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் இதாக தானே இருக்கும். நம்ம அதை எதையுமே யோசிக்க முடியாதுல்ல. நமக்கு சரியான ஒரு டைம் வர்றப்போ நம்ம கரெக்டான ஒரு இதுக்கு நம்ம இது பண்ணி தானே ஆகணும் அப்படின்னோடனே, எனக்கு புரியுது, நீங்கள் அதை பற்றி யோசிச்சுக்கிட்டு மனசை ஒன்றும் நீங்கள் குழப்பிக்காதீங்க, நம்ம பார்த்துக்கலாம், நம்ம பார்த்து எதாக இருந்தாலும் ஏற்பாடு பண்ணிக்கலாம் அப்படின்னோடனே, சரி சரி நீ ஒன்றும் இது பண்ணிக்காத, நான் பார்த்துக்கிறேன், அப்புறம் என்ன பண்ணுறது சொல்லு. நம்ம வந்து ஒன்று நினச்சோன்னா அது ஒன்று நடக்குது. அதனால வந்து எதையுமே நம்ம முன்னாடி எதுவுமே சொல்ல முடியறதில்லம்மா. எதுவுமே சொன்னோன்னா நமக்கு வந்து இது சரியானதாக இருக்கும், இது தவறானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் வந்து எதையுமே யூகிக்க முடியாத மாதிரி தான் நம்ம இருக்கிறோம். ஒரு சில நேரங்களில் நம்மளுக்கு இது சரியாகவும் இருக்குது, சிலது வந்து நம்மளுக்கு வந்து தவறாகவும் இருக்குது. அதனால வந்து எதையுமே வந்து இப்போ உள்ள நிலமையில வந்து நம்மளால் சொல்ல முடியாத மாதிரி தானே நம்ம வாழ்க்கை போயிட்டுருக்கணுன்னா, நீங்கள் அதெல்லாம் பற்றி யோசிச்சு போயிட்டு இருக்காதீங்க அப்படின்னோடனே, இல்லைம்மா எனக்கு எல்லாமே இப்போ வர வர யோசிக்க தோணுது. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஊர்லேருந்து வெளிநாட்டிலேருந்து வர்றப்போ எனக்கு எந்த ஒரு யோசனையுமே இல்லை. நீ கூட சொன்ன, நல்லா யோசிச்சுட்டு முடிவெடுங்கங்க, எதுவும் அவசரப்படாதீங்கன்னு நீ வந்து அடிக்கடி என்கிட்ட சொல்லிட்டு இருப்ப. ஆனால் நான் வந்து உன் மேலே எல்லா விஷயத்துக்குமே கோவப்படுவேன். நீ எதுவுமே வந்து எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். ஆனால் நீ வந்து கரெக்டாக தான் சொல்லியிருக்கியே தவிர, நீ வந்து தவறாக எதையுமே நீ சொல்லலை. நான் தான் தேவையில்லாமல் வந்து எதையோ போட்டு என் ஃப்ரெண்டு சொன்னான், அவன் சொன்னான், இவன் சொன்னான்னு சொல்லிட்டு நான் வந்து ஏதேதோ தெரியாத பிஸ்னஸ்லாம் பண்ணி லாஸ் ஆனது தான் மிச்சம். நம்ம இல்லைன்னா அந்த லாஸ் எல்லாம் போயிருந்தால் நம்மள்ட்ட நேரம் நகையெல்லாம் நிறைய இருந்திருக்கும். அந்த நகையை வச்சு நம்ம வந்து நேரம் பிஸ்னஸை வந்து நம்ம இன்னுமே வந்து இது பண்ணி இருந்திருக்கலாம். இல்லை இப்போதைக்கு நம்ம பணம் ஒரு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரூ. 1,00,000 எவ்வளோ கஷ்டப்படுறோம் சொல்லி, கிட்டத்தட்ட இவ்வளோ பவுன் வந்து நம்ம வந்து வீணாக வந்து விற்க வேண்டியதாகிடுச்சு இந்த பிஸ்னஸ் லாஸ்னால அப்படின்னோடனே, நீங்கள் அதை பற்றி யோசிக்காதீங்க. நம்ம நாளைக்கு நகை வேணாலும் நாளைக்கு வாங்கிக்கலாம். சம்பாதிச்சா வாங்க முடியாத விஷயம்னு என்ன இருக்குது சொல்லுங்கள். பணம் இருந்தால் நம்ம வாங்கிக்கலாம். நாளைக்கே கூட ஒரு 1/2 மணி நேரத்தில் வாங்கிடலாம். அது ஒன்றும் ஒரு இது இல்லைங்க. நீங்கள் அதெல்லாம் யோசிச்சுட்டு மனசை தைரியமாக வச்சுக்கோங்க. மனசு நம்மளுக்கு ஒரு இதாக இருந்தால் மட்டும்தான் நம்ம அடுத்த ஒரு விஷயத்த வந்து நம்மளால் செய்ய முடியும். உங்களுக்கு தெரியாதுன்னு ஒன்றும் கிடையாது. ஒரு சில நேரங்களில் வந்து நம்ம தோண்டு போகிறப்போ வந்து எது நம்மளுக்கு சரியான ஒரு நேரத்தில் வந்து நம்மளுக்கு கை கொடுக்கணும் பார்த்தீங்கன்னா, நம்ம தன்னம்பிக்கைங்கிற ஒரு விஷயம் தான் நம்மளால் முடியும். அடுத்தது நம்ம வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவோம். இந்த விஷயத்தில் தோத்தா என்ன, கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம அதை தான் யோசிக்கணும். அதனால் நீங்கள் எதையும் போட்டு மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காதீங்க. தைரியமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு என் ஒய்ஃபு சொன்னாங்க. சரிம்மா, நான் போயிட்டு மணி 4 மணி ஆக போகுது, நான் போயிட்டு கிளம்புனா போனால் தான் வந்து 5 மணிக்கு நான் இங்கே போக முடியும். எப்படியும் வந்து மனோஜ் வீட்டுக்கு போகிறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகிடும். நான் போய் கிளம்புறோமா அப்படின்னு சொல்லிட்டு போனார். அதுக்கப்புறம் என் ஒய்ஃப் வந்து டியூஷன் சொல்லிக் கொடுக்கறதுக்காக வந்து எல்லா பிள்ளைங்களாம் வந்திருந்தாங்க. அவங்க ஸ்கூலில் வேலை பார்க்குறது மட்டும் இல்லாமல் குடும்ப கஷ்டத்துக்காக வந்து டியூஷனும் ஈவினிங்கில் வந்து அதே ஸ்கூல் பிள்ளைங்க, அப்புறம் பக்கத்தில் இருக்கிற பிள்ளைங்க, அவங்களுக்குலாம் வந்து டியூஷன் எடுக்கிறது இந்த மாதிரி வேலையும் அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு அதை பார்க்குறப்ப ரொம்ப இதாக இருந்துச்சு. நம்ம வந்து கவனம் இல்லாமல் செஞ்ச விஷயத்தினால இன்றைக்கி வந்து நம்ம ஒய்ஃப் வந்து கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நேரங்களில் எனக்கு வந்து ரொம்ப இதாக இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம பார்த்துக்குவோம், எப்படியாச்சும் வந்து எல்லா நிலைமையும் மாற்றுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் என் மனசுக்குள்ளே வந்து அவங்க சொன்ன மாதிரியே இதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கிளம்பி போனேன். கிளம்பி போனதுக்கப்புறம் வந்து மனோஜ் வந்து அவங்க மாமா கிட்ட வந்து சொன்னாங்க இதான் அப்படின்னோடனே, தெரியும் தெரியும்ப்பா, அவங்களோட பையன் தானே, தெரியும் தெரியும், உங்கள் அப்பாலாம் எனக்கு நல்ல ஃப்ரெண்டு, மனோஜ் சொல்லிகிட்டு இருந்தான் அப்படின்னோடனே, சொல்லியிருக்காரு, அப்பாவும் சொல்லியிருக்காரு, அப்பா தான் வந்து 5-6 வருஷம் இருக்குள்ள இறந்து அப்படின்னோடனே, அம்மா அம்மா இறந்துட்டாரு, அம்மா மட்டும்தான் இருக்காங்க, அம்மாவும் தங்கச்சி வீட்டோட இருக்கிறாங்க, தங்கச்சிக்கு அவர் வீட்டுக்காரர் வெளியில் இருக்கிறதுனால குழந்தைங்க
குழந்தைங்கலாம் பார்த்துக்கிறதுக்கு கொஞ்சம் இதா இருக்குங்கிறதுனால, அவங்களுக்கு துணையா வந்து அங்கேயே இருக்கிறாங்க அப்படின்னோனே, "உங்க தங்கச்சி தான் வீடெல்லாம் கட்டிட்டு போல இருக்கே, அதெல்லாம் வீடெல்லாம் கட்டி நல்லா அவங்க வெளிநாட்டுல இருக்காரு. அவர் நல்ல வேலையில இருக்காரு" அப்படின்னோனே, "ஏன் அவர்கிட்டயே கேட்க வேண்டியது தானே?" அப்படின்னோனே, "உங்களுக்கே தெரியாதுல்ல சொந்தக்காரவங்கள்ட்டலாம் நம்ம வந்து இது பண்ணக்கூடாது. என்னதான் தங்கச்சியா இருந்தாலும் ஒரு சில நேரத்தில சொல்லி காட்டிடுவாங்க. அதனால தான்" அப்படின்னோனே, "சரி சரிப்பா மனோஜ் எல்லா விஷயத்தையும் சொன்னா, சரி வாப்பா போவோம்" அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போனாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு அடுத்த பகுதியில பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்.